கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கீங்க. மணி நள்ளிரவை தாண்டிடுச்சு. கொஞ்சம் திகலான சூழ்நிலை தான். ஆமா. சுத்தி ஒரே இருட்டு. ஒருவித நிசப்தம். திடீர்னு உங்களுக்கு பக்கத்துல ஒரு சலசலப்பு சத்தம் கேக்குது. உடனே நம்ம ஹார்ட் பீட் எகிரிடும் இல்லையா? கண்டிப்பா. நீங்க கொஞ்சம் பதற்றத்தோட உங்க டார்ச் லைட்ட அந்த பக்கம் திருப்புவீங்க. அங்க தரையில உடம்பு பூரா கூர்மையான முட்களோட ஒரு விசித்திரமான உயிரினத்தை பாக்குறீங்க. உடனே நமக்கு சின்ன வயசுல பார்த்த கார்ட்டூன், படிச்ச கதைகள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதானே. அந்த நொடியில உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ, இது தான் மேல இருக்கிற முள்ள அம்புகளாட்டும் நம்ம மேல எய்ய போகுது, ஓடிரோன்னு தோணும் இல்லையா? ஆமா, ஒரு இருண்ட காட்டுல துப்பாக்கி முனையில நிக்கிற மாதிரி ஒரு பதற்றம் வரும். பாத்தீங்கன்னா, ஒரு இயற்கையோட ஸ்னைப்பர் மாதிரி தூரத்துல இருந்தே தாக்கக்கூடிய ஒரு வில்லாளன்னு தான் இத்தனை காலமா இதை நாம உருவகப்படுத்தி வச்சிருக்கோம். நம்ம ஆழமான அலசல்ல விலங்கு உலகத்திலேயே ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கப்பட்ட முள்ளம்பந்திரிய பத்தின உண்மைகளை தான் தோண்டி எடுக்க போறோம். சங் முதல்ல எனக்கு ஒரு பெரிய அடையாள சிக்கல் இருக்கு. இதுக்கு பேரு முள்ளம்பந்திரி, ஆங்கிலத்திலையும் பார்க்யூபைன், அதாவது முள் பந்திரின்னு தான் அர்த்தம். ஆனா ஆதாரங்களை படிக்கும்போது தான் தெரிஞ்சது இது பந்திரியே கிடையாதாமே. இல்லவே இல்ல. அது மனிதர்கள் தோற்றத்தை வச்சு அவசரமா வச்ச பேரு. உண்மையில முள்ளம்பன்றிகள் பன்றிகளோட எந்த வகையிலும் தொடர்புடையவே கிடையாது. அப்ப அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது? இதுங்க கொறித்துண்ணிகள், அதாவது எலி குடும்பத்தை சேர்ந்த உயிரினங்கள். வாவ், எலியா? ஆனா பார்க்க அவ்வளவு பெருசா இருக்கே. ஆமா, உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய எலி வகை இதுதான். பரிணாம வளர்ச்சியில மத்த எலிகள் எல்லாம் வேட்டையாடுற விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்க வேகமா ஓட ஆரம்பிச்சுது. அல்லது வலை தோண்டி உள்ள ஒழிஞ்சிக்கும். கரெக்ட். ஆனா இந்த முள்ளம்பன்றிகளோட மூதாதையர்கள் ஓடுறத நிறுத்திட்டு தங்கள் உடம்புலயே ஒரு கவசத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அட, அப்போ இது கவசம் மாட்டிக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான எலி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு கவசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு காடுங்கள்ல உயிர் வாழ்ந்துட முடியுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன்னா இதோட கண் பார்வை ரொம்ப குறைவுன்னு ஒரு தகவல் சொல்லுது. இருட்டுல தேடுற ஒரு விலங்குக்கு கண் பார்வை குறைவுன்னா எதிரி வர்றத அது எப்படி கண்டுபிடிக்கும்? அதாவது மூளைங்கிறது ஒரு பேட்டரி மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலை தான் அதால பயன்படுத்த முடியும். ஓகே. பரிணாம வளர்ச்சியில முள்ளம்பன்றிகள் கண் பார்வைக்கு அதிக ஆற்றலை செலவு பண்றதில்ல. அதுக்கு பதிலா அந்த ஆற்றலை வேற 2 விஷயங்களுக்கு திருப்பி விட்டுடுச்சு. ஓ, அப்ப வேற புலன்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்குமா? ஆமா, ஒன்னு அதோட அபாரமான கேக்கும் திறன், இன்னொன்னு வாசனைய நுகரும் திறன். அப்போ காதுகளும் மூக்கும் தான் இதுக்கு கண்கள் மாதிரி செயல்படுது. கரெக்ட். இருட்டுல ஒரு சின்ன இலை அசைஞ்சா கூட அதால துல்லியமா கேட்க முடியும். காத்துல வர வாசனைய வச்சு எதிரி எவ்ளோ தூரத்துல இருக்கான்னு கணிச்சிடும். கண் பார்வையை ஈடுகட்ட இயற்கை எவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கு பாருங்க. ஆனா பார்வை குறைமாட்டை விட இதோட பற்களை பத்தி படிக்கும்போது நான் நிஜமாவே அதிர்ந்துட்டேன். ஆரஞ்சு நிற பற்கள் அதானே? ஆமா, பற்களோட எனாமல்ல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதால பற்கள் ஆரஞ்சு நிறத்துல இருக்குமா. யாரோ ஒரு தச்சர் பயன்படுத்துற துருப்பிடிச்ச உளியை எடுத்து வாயில பொருத்துன மாதிரி இருக்கும்னு தோணுச்சு. நீங்க சொல்ற அந்த துருப்பிடிச்ச உளிங்கிற ஒப்புமை பார்க்க சரியா இருக்கலாம். ஆனா அறிவியல் பூர்வமா அது தானாகவே கூர்மையாகும். தானாகவே கூர்மையாகுமா? அது எப்படி நடக்கும்? எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் கேளுங்க. இது எலி குடும்பம் என்பதால் பற்கள் வாழ்நாள் முழுசும் வளர்ந்துகிட்டே இருக்கும். 15 வருஷம் வரைக்கும் வாழுமே, அப்போ முழுசும் வளருமா? ஆமா, சாதாரண பல்னா மரப்பட்டைகளை கடிக்கும் போது உடைஞ்சிடும். அதனாலதான் பல்லோட முன்புற எனாமல்ல இரும்பு சத்து குவிஞ்சிருக்கு. அடடா, அப்போ பல்லுக்கு முன்னாடி இரும்பு கவசம் இருக்கு, பின்னாடி எப்படி இருக்கும்? பின்புறம் இரும்பு சத்து இல்லாத சாதாரண மென்மையான திசு தான் இருக்கும். அதனால மரத்தை கடிக்கும் போது பின்னாடி இருக்கிற பகுதி சீக்கிரமா தேஞ்சிடும். ஓஹோ, அப்போ முன்பக்கம் இரும்பு கவசம் தேயாம நிக்கும், பின்பக்கம் மட்டும் தேயும். அதேதான். இதனால ஒவ்வொரு முறை கடிக்கும் போதும் அதோட பற்கள் உளி மாதிரி தானாவே கூர்மையாயிடும். வாவ், இன்ஜினியரிங் உச்சம் இது. சரி, பற்களே இவ்வளவு நுட்பமான ஆயுதம்னா முள்ளம்பன்றியோட உண்மையான அடையாளமான அந்த முட்கள் எப்படிப்பட்டது? இதுலதான் அந்த மிகப்பெரிய கார்ட்டூன் கட்டுக்கதை ஒழிஞ்சிருக்கு. ஆமா, ஒரு முள்ளம்பன்றி உடம்புல சுமார் 30,000 முட்கள் இருக்குமா. ஆனா இது தூரத்துல இருந்து அம்புகள் மாதிரி எரிய முடியாதுங்கிறது தான் நிதர்சனம். கரெக்ட். முட்களை தூக்கி எறியும் திறன் அதுங்களுக்கு கிடையாது. இந்த முட்கள் எலும்போ தனி உறுப்போ கிடையாது. அப்புறம் அது என்னது? நம்ம நகங்கள், முடிகள் எதனால் ஆனவையோ அதே கெராட்டின் புரதத்தாலான தடிமனான முடிகள் தான் இந்த முட்கள். அதாவது பரிணாம வளர்ச்சியில முடியே முள்ளா மாறிடுச்சு. ஆமா, இந்த முட்கள் தோல்ல ரொம்ப தளர்வாதான் பிணைக்கப்பட்டிருக்கும்.
எதிரி மோதும் போதோ தொடும்போதோ லேசான அழுத்தம் பட்ட உடனே முட்கள் கழண்டு குத்திக்கும். அடா, அப்ப மோதும்போது தான் முள் குத்துமே தவிர துப்பாக்கில இருந்து தோட்டா வர மாதிரி வராது. கரெக்ட். இது வெறும் தற்காப்பு தாக்குதல் தான். எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருது. தளர்வா கழண்டுக்குதுன்னா சதையில குத்துன அப்புறம் அதை ஈஸியா உருவி எடுத்துடலாமே. ஒரு சின்ன முள் குத்துனா நாம எடுக்கிறது இல்லையா? அங்கேதான் இயற்கையோட நுட்பமான வடிவமைப்பே இருக்கு. அந்த முள்ள மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா நுனியில மீன் செதில்கள் மாதிரி நுண்ணிய கொக்கிகள் இருக்கும். ஓ, மீன் தூண்டில் கொக்கி மாதிரி செயல்படுமா? ஆமா, முள்ள சதையில குத்தின உடனே எதிரி வலியால துடிப்போம் இல்லையா, அப்போ தசைகள் சுருங்கி விரியும். ஆமா, தசை அசைவுகள் நடக்கும். அந்த ஒவ்வொரு தசை அசைவின் போதும் முள்ளுல இருக்கிற கொக்கிகள் சதைய மேலும் கீழும் இழுத்து முள்ள உடம்புக்குள்ள இன்னும் ஆழமா தள்ளிக்கிட்டே இருக்கும். கேட்கும் போதே பதறுது. வெளியே இழுக்க ட்ரை பண்ணா என்ன ஆகும்? நீங்க வெளியே இழுக்க முயன்றா அந்த கொக்கிகள் சதைய கிழிச்சுக்கிட்டு தான் வருமே தவிர சுலபமா வராது. ரொம்ப கொடூரமான ஆயுதமா இருக்கே. தசை அசைவுறதே அந்த முள்ளுக்கு சாதகமா மாறிடுது. ஆமா, 1 மணி நேரத்துக்கு 1 மில்லிமீட்டர்னு உள்ள போயிட்டே இருக்கும். சரி, இவ்ளோ ஆபத்தான 30,000 முட்களை சுமந்துகிட்டு நடக்கும்போது இதோட உடல் எடை ரொம்ப அதிகமா இருக்குமே நான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லங்கிறது தான் ஆச்சரியம். ஆமா, முட்களோட உட்புறம் வெற்றிடமா, அதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி காத்து நிரப்பப்பட்டிருக்குமா. அதனால இதுங்க தண்ணியில ஈஸியா மிதக்குதாமே. கரெக்ட். ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி அந்த முட்கள் செயல்படும். இவ்ளோ பெரிய ஆயுதக்கடங்கு ஒரு மிதவையா செயல்படுறது ரொம்ப பெரிய முரண்பாடு. அது முரண்பாடு இல்ல. பல நேரங்கள்ல உணவு தேடி ஆறுகளை கடக்க வேண்டியிருக்கும். கனமான முட்களை வச்சுக்கிட்டு நீந்த முடியாது. அதனால தான் கெராட்டன் முட்களுக்குள்ள பாலியுரித்தின் ஃபோம் மாதிரி ஒரு நுரையமைப்பை இயற்கை உருவாக்கியிருக்கு. ஆமா, அதுதான் மிதக்கிற தன்மையை கொடுக்குது. சரி, அப்படி நீந்தி போய் இதுங்க என்னதான் சாப்பிடும்? காட்டுல இருக்கிற பெரிய விலங்குகளை வேட்டையாடுமா? இல்லவே இல்ல. இவ்ளோ பெரிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இதுங்க வெறும் இலைகள், மரப்பட்டைகள், பழங்கள் மட்டும்தான் சாப்பிடும். வாவ், ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அமைதியா இலை சாப்பிடுது. அதுவும் இரவு நேரங்கள்ல மட்டும்தான் நடமாடுமா? ஆமா, முழுமையான தாவர உண்ணிகள். இதுல இன்னொரு விஷயம், நிலத்தடியில வாழ்ற முள்ளம்பன்றி, மரங்கள்ல வாழ்ற முள்ளம்பன்றின்னு 2 வகை இருக்கு. மரங்கள்லையா? 30,000 முள்ள வச்சுக்கிட்டு எப்படி மரம் ஏறும்? அதுக்கு தான் பழைய உலக முள்ளம்பன்றிகள், புதிய உலக முள்ளம்பன்றிகள்னு பிரிக்கிறாங்க. ஆப்பிரிக்கா, ஆசியாவுல இருக்கிறவ நிலத்தடியில வாழும். அப்ப அமெரிக்கால இருக்கிறவ மரத்துல வாழுமா? ஆமா, முட்களை வச்சுக்கிட்டு மரம் ஏற குரங்கு மாதிரி கிளைகளை சுத்தி பிடிச்சிக்கிற வாள்களையும் உராய்வு அதிகப்படுத்துற பாதங்களையும் பரிணாமம் கொடுத்திருக்கு. ஓ, மரத்தோட உச்சிக்கு போய் மென்மையான இலைகளையும் கேம்பியம்ங்கிற சத்தான பகுதியும் சாப்பிடுது. கரெக்ட். ஆனா உணவு பழக்கத்துல இன்னொரு விசித்திரமான தகவல் என் கண்ணுல பட்டது. முள்ளம்பன்றிகளுக்கு மனிதர்களோட வியர்வைனா அவ்ளோ இஷ்டமாமே. ஆமா, மரத்துல இருக்கிற சத்து பத்தாம வியர்வைக்காக கருவிகளை கடிக்கும். மரம் வெட்டுறவங்க விட்டுட்டு போற கோடாரி கைப்பிடிகள், படகு துடுப்புகள்ல இருக்கிற வியர்வைக்காக அதை கடிச்சு குதறிடுமா? கேட்க விசித்திரமா இருக்கலாம், ஆனா தாவர உண்ணிகளுக்கு இது உயிரியல் தேவை. அதாவது ஜிம்ல யாரோ தொடச்ச டவலை நக்கிற மாதிரி இருக்கே, ஏன் இப்படி? ஏன்னா மரப்பட்டைகள்ல பொட்டாசியம் இருக்கும், ஆனா சோடியம் அதாவது உப்பு சத்து ரொம்ப கம்மி. ஓ, உடம்புக்கு உப்பு தேவைப்படுதா? ஆமா, நரம்புகள் தசைகள் இயங்க சோடியம் அவசியம். மனிதர்களோட வியர்வையில சோடியம் குளோரைடு அதிகமா இருக்கு. அதனாலதான் உடம்புக்கு தேவையான உப்பை ஈடுகட்ட வியர்வை பற்ற மரங்களை கடிக்குது. நம்மள தேடி வர்றது சண்டைக்கில்ல, கொஞ்சம் உப்புக்கு தான். கரெக்ட். தனிமையை விரும்புற அமைதியான விலங்கு தான் இது. ஆனா எதிரி தாக்க வந்தா இது பயன்படுத்துற தற்காப்பு உத்திகள் இருக்கே, அது நிஜமான ஆக்ஷன் சினிமா. ஆமா, முதல்ல முட்களை ஒன்றோடொன்று உரச வச்சு சலசலன்னு சத்தம் எழுப்பி எச்சரிக்கும். அதுக்கும் பயப்படலனா எதிரியை நோக்கி பின்னோக்கி ஓடிச் சென்று தாக்குமாம். தன்னோட பின்பக்கத்தை காட்டி அதிவேகமா வந்து இடிக்கும். உங்களோட அந்த ரிவர்ஸ் கியர் உதாரணம் சொன்னீங்கல்ல, அது சூப்பர். பின்பக்கத்தை ஏன் காட்டுதுன்னா அங்கதான் ரொம்ப தடிமனான முட்கள் அடர்த்தியா இருக்கும். ஆமா, முன்பக்கம் ஆயுதம் இல்லைன்னு ஆணி அடிச்ச காரை ரிவர்ஸ்ல ஓட்டி வர மாதிரி இருக்கும். முகம்ல தாக்குதல் பட்டா ஆபத்துன்னு அப்படி பண்ணுது. இந்த தாக்குதல் எவ்ளோ ஆபத்தானதுன்னா சிங்கம் சிறுத்தை கூட இத பார்த்தா தயங்கி நிக்கும். காட்டின் ராஜாவான சிங்கமே ஒரு எலிய பார்த்து பயப்படுதா? கண்டிப்பா. ஏன்னா சிங்கத்தோட மூக்குலயோ வாயிலையோ சில முட்கள் குத்திட்டா போதும், அந்த நுண்ணிய கொக்கிகள் முள்ள உள்ள தள்ளிட்டே இருக்கும். ஆமா, முள்ள எடுக்கவும் முடியாது, வேட்டையாடவும் முடியாது. உணவு உண்ண வழி இல்லாம அந்த சிங்கம் பட்டினியால இறந்து போக அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு முள்ளு சிங்கத்தையே கொண்டுடும். இதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. என்ன கேள்வி சொல்லுங்க? இந்த முட்கள் இவ்வளவு கொடூரமானவைனா தாய் முள்ளம்பன்றி எப்படி பாதுகாப்பா குட்டிகளை பெற்றெடுக்குது?
குட்டியோட முள் தாயோட குடலை கிழிச்சிராதா? இது அறிவியல் பூர்வமா கேட்க வேண்டிய அற்புதமான கேள்வி. முள்ளம்பன்றி குட்டிகளுக்கு போர்க்கு பெட்ஸ்னு பேரு. ஓகே. அந்த குட்டிகள் வயித்துல இருக்கும்போதே முள்ளோட தான் இருக்குமா? ஆமா, ஆனா தாயோட வயித்துல பனிக்குட நீர்ல இருக்கும்போது அந்த முட்கள் கூர்மையா இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? அந்த திரவத்துல இருக்கும்போது மிக மென்மையான வளைந்து கொடுக்கிற முடிகளா தான் இருக்கும். அப்பாடா. அப்போ பிறக்கும்போது தாய்க்கு எந்த காயமும் வராது. சாதாரண எலிக்குட்டி மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். குட்டி வெளிய வந்து காத்துப்பட்ட சில மணி நேரங்கள்லயே ஒரு வேதியியல் மாற்றம் நிகழும். எப்போ? முள்கவசமா மாறுது. காத்துல இருக்கிற ஆக்சிஜனும் அந்த மென்மையான முடிகளும் வினைபுரிஞ்சு மிக கடினமாவும் கூர்மையாவும் மாறிடும். வாவ்! பிறந்த சில மணி நேரங்கள்லயே காத்து பட்ட உடனே கவசம் ரெடி ஆயிடுது. இது உண்மையிலேயே கற்பனைக்கு எட்டாத விஷயம். இயற்கையோட இந்த டெக்னாலஜிய மனிதர்களால கூட இன்னும் முழுமையா புரிஞ்சுக்க முடியல. சரி, இவ்ளோ தகவல் பார்த்தோம். முட்களோட வேதியியல் பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னது அது? முட்களுக்கு இயற்கையாவே ஆன்டிபயோட்டிக் தன்மை இருக்குன்னு ஒரு குறிப்பு இருந்துச்சு. எதிரிக்கு குத்துற முள்ளுல இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்னு இதுக்கே இவ்ளோ அக்கறை? இங்கேதான் நீங்க அதோட பார்வையில இருந்து சிந்திக்கணும். அந்த ஆன்டிபயோட்டிக் தன்மை எதிரிய காப்பாத்த இயற்கை கொடுத்ததில்ல. அப்போ பின்ன எதுக்கு? தன்னைத்தானே காப்பாத்திக்க தான். முள்ளம்பன்றிகள் தனிமைய விரும்பினாலும் குளிர்காலத்துல கூட்டமா நெருங்கி ஒட்டி உறங்கும் பழக்கம் கொண்டவை. ஓ, எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. 30,000 ஊசிகளை வச்சுக்கிட்டு நெருக்கமா தூங்கும்போது ஆமா, எதிர்பாராத விபனா தங்கள அறியாமலேயே தாங்க உடம்புலயோ அல்லது பக்கத்துல இருக்கிற முள்ளம்பன்றி மேலயோ முள் குத்திக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி குத்துனா அந்த காயத்துல பாக்டீரியா தொத்து ஏற்பட்டு செத்துரும் இல்லையா? கரெக்ட். அதிலிருந்து தங்களை காப்பாத்திக்கத்தான் இயற்கை இந்த முட்கள் மேல ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்ங்கிற வேதிப்பொருளை பூசி இருக்கு. வாவ் வாவ். அதாவது எதிரிய கொல்ற ஆயுதமே தவறுதலா தன் குடும்பத்து மேல பட்டா அவங்கள காப்பாத்துற மருந்தாவும் செயல்படுது. ஆமா, இது ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக். காயத்துல கிருமிகள் வளராம தடுக்கும். பரிணாம வளர்ச்சியோட ஒவ்வொரு அடியும் எவ்ளோ துல்லியமா இருக்கு பாருங்க. நம்ம முதல்ல பயந்த மாதிரி இருட்டுல அம்பு எய்கிற ஸ்னைப்பரே இல்ல இது. கண்டிப்பா கிடையாது. தன் பற்களை தானாகவே கூர்மைப்படுத்திக்கிட்டு உடம்புலே ஒரு மிதக்கும் ஆயுத கிடங்க சுமந்துகிட்டு அமைதியா மரப்பட்டைகளை சாப்பிட்ற ஒரு உயிரினம். ஆமா, கொஞ்சம் உப்பு விரும்பி சாப்பிடுற விலங்கு. கரட் குடும்பத்தை குத்திரக்கூடாதுன்னு இயற்கையோட மருந்தையும் அந்த ஆயுதத்திலேயே சுமந்து தெரியுது. உங்களுக்கு புரியுதா? தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் எவ்வளோ பயங்கரமா தெரியுதோ அதோட அறிவியலுக்குள்ள போகும்போது அது அவ்வளோ அற்புதமான படைப்பா தோணும். கட்கதைகளை தாண்டி அறிவியலை புரிஞ்சுக்கிறது எப்போதுமே நமக்கு புது ஆச்சரியங்களை தரும். அந்த வகையில உங்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தின இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம அலசல நிறைவு செய்வோம். அடுத்த முறை வேறொரு சுவாரஸ்யமான தலைப்போட மீண்டும் சந்திப்போம்.